சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண், வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண். முக்கியமா ஆராய்ந்திடாமல் அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண். திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுமயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண். மதுரைக்காரன் நல்ல பாசக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாமதுரைக்கு வளர்ச்சியினால அது திமுக ஆட்சியிலே தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடந்த கால கழக ஆட்சிகளில் மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். சுப்பிரமணியபுரத்தில் மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாலம், மதுரை தெற்கு வாசல் தியாகி என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருது பாண்டியருக்கு சில, பரிதிமால் கலைஞருக்கு மணிமண்டபம், திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணருக்கு மணிமண்டபம், மதுரை கோட்ஸ் மேம்பாலம், ஆனைக்கல் வைகை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம், வைகை ஆற்றின் குறுக்கே 3 தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள். சித்திரை திருவிழாவில் தான் மதுரையே குலுங்குற அளவுக்கு கூட்டம் கூடும். அது மாதிரி இந்த அரசு திருவிழாவில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் பார்க்கிறேன். தன்னுடைய துறைகள் மூலமா தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து நல்ல பெயர் வாங்கின மூர்த்தி இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார்.